இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்களின் காட்சியிலும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் நடக்கிற படியெல்லாம் எப்படினாலும் நடந்துக்கோ, ஆனால் இவைகள் எல்லாவற்றிலேயும் உன்னை தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. இந்த வார்த்தையை வச்சு அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை விளக்கி காமிக்கும் பொழுது ஜீவ புஸ்தகம் என்கிற புஸ்தகம் திறக்கப்படும். அப்போ ஆண்டவர் நியாயாதிபதியாய் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ப அவனவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் அந்த பெயருக்கு ஏற்ப அந்த பெயரை வாசித்து அவர்களுடைய அந்தரங்க காரியங்களின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அளிப்பார் என்கிற காரியத்தை சொன்ன பொழுது நடுக்கமடைந்தேன். இதெல்லாம் எப்போமா நடக்கும்? ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பிறகு நடக்கும். ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புல நடக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியெல்லாம்